ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எகிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபொற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது 4ஆம் மந்திரத்தில் நவாக்கிரி சக்கரம் எனும் தலைப்பில் 66வது பாடல். இந்த பாடலில் திருமூலர் அன்னை பராசக்தியின் அருள் நம்முடைய அகவொளியை அறிவது, நாத தரிசனம் அடைவதற்கான வழி என்று இப்பாடலில் கூறுகிறது. தோ அந்த பாடல். கண்ணுடை நாயகி தன்னருளாம் வழி பன்னுரு நாதம் பகை அற நின்றிடில் விண்ணமர் ஜோதி விளங்க ஹீங்கார மண்ணுடைய நாயகி மண்டலமாகுமே. கண்ணுடை நாயகி தன்னருளாம் வழி. தன்னுடைய அருட்பார்வையினாலே ஆருயிர்களுக்கு எல்லாம் அன்பு செய்கின்ற 3 கண்களை உடைய முதல்வி அன்னை பராசக்தியின் அருளை பெறுவதற்கான வழி என்னவென்றால், பன்னுரு நாதம் பகையற நின்றிடில், இசையோடு ஒலி செய்யும் நாதசக்தி, நம் வெளியிலே இருக்கின்ற அந்த நாதசக்தியை வைத்துக்கொண்டு விண்ணமர்ஜோதி விளங்க ஈங்கார, ஈங்கார ஒலிக்குரிய அன்னை பராசக்தியின் அருளால் மண்ணுடைய நாயகி மண்டலமாகுமே. இந்த மதிமண்டலத்தில் உரைகின்ற அருளாற்றலாக நம்முடைய உள்ளத்துக்குள் அமையப்பெறும் பொழுது அகவொளி அறிதல் போல நாத தரிசனம் நம்முள் கிடைத்து விட்டால் அதுவே யோகம். இது யாரால் முடியும்? அன்னை பராசக்தியால் மட்டுமே முடியும். இதைத்தான் அவர் கண்ணுடை நாயகி தன்னருளாம் வழி பன்னுரு நாதம் பகையற நின்றிடில் விண்ணமர் ஜோதி விளங்க நீங்கார மண்ணுடைய நாயகி மண்டலமாகுமே. தன்னுடைய அருட்பார்வையினாலே உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் அன்பு செய்கின்ற 3 கண்களை உடைய முதல்வி யார்? அன்னை பராசக்தி. அருளை பெறுவதற்கு சிறந்த வழி ஏதெனில், நம் இசையோடு ஒலி செய்கின்ற நாதசக்தி, அதில் ஈங்கார ஒலிக்கு உரிய அன்னை பராசக்தியின் அருள், அதை நம் மதிமண்டலத்தில் உரையச் செய்தால் அருளாற்றலாக நம் உள்ளத்தில் அகவொளி விற்று நாத தரிசனமும் கிடைக்கும். அதுவே யோக முறை என்று நமக்கு அன்னையை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று இப்பாடலில் கூறுகிறார் திருமூலர். ஓம் நமச்சிவாய.